அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். இதில் ஜாகிரஃபியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 19 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்ககிட்ட 30 கொஷின் கேட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: சூரியனை சுற்றி வர வியாழன் கோள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன? சூரியனை சுற்றி வர வியாழன் கோள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன? ஆன்சர் பாருங்கள். 11 வருடங்கள் 9 மாதங்கள் எடுத்துக்கும். 11 வருடங்கள் 9 மாதங்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா? பின் வருவனவற்றுள் வளிமண்டலத்தின் எவ்வடுக்கு ரேடியோ அலைகளை எதிரொலிக்கிறது? கீழே கொடுத்துருக்கிறதுல வளிமண்டலத்தோட எந்த அடுக்கு ரேடியோ அலைகளை எதிரொலிக்குது? அயனி அடுக்கு தான் எதிரொலிக்குது. பாறை குழம்பு காணப்படும் புவி அடுக்கு எது? பாறை குழம்பு காணப்படும் புவி அடுக்கு எதுனா கவசம். மேற்கு தொடர்ச்சி மலையின் மிகப்பெரிய சிகரம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையின் மிகப்பெரிய சிகரம் அப்படின்னா ஆனைமலை. இந்தியாவின் காளான் பாறைகள் எங்கு காணப்படுகின்றது? இந்தியாவின் காளான் பாறைகள் எங்கு காணப்படுதுன்னா ராஜஸ்தானில் பார்க்குறாங்க. ராஜஸ்தானில் காணப்படுது. இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாட்டின் சதவிகிதம் என்ன? இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாட்டோட சதவிகிதம் 4%. உலக சதுப்பு நில தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக சதுப்பு நில தினம் எப்பொழுது கொண்டாடப்படுதுன்னா பிப்ரவரி 2. கீழ்கண்டவற்றுள் இடியுடன் கூடிய மழை பொழிவை தரக்கூடிய மேகங்கள் எவை? கீழே கொடுத்துருக்கிறதுல இடியுடன் கூடிய மழை பொழிவை தரக்கூடிய மேகங்கள் அப்படின்னா கார்திரள் மேகங்கள் தான். கார்திரள் மேகங்கள். மேரிஸ் வால் என அழைக்கப்படும் மேகம் எது? மேரிஸ் வால் அப்படின்னு அழைக்கப்படுற மேகம் எது? கீற்று மேகங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு 500 மீட்டர் உயரத்திற்கும் 34 மில்லிபார் அளவு காற்றழுத்தம் குறைகிறது அப்படிங்கிறாங்க. புவியின் மேற்பரப்பின் சராசரி வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸுங்கிறாங்க. இதில் எது சரியானது? ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது தான். வளிமண்டலத்தில் காற்று செங்குத்தாக அசையும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? காற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராமகால் பீடபூமி என அழைக்கப்படுவது எது? பாராமகால் பீடபூமி என அழைக்கப்படுவது தர்மபுரி பீடபூமி. தர்மபுரி பீடபூமி. புவியின் திடமான மேற்புற அடுக்கு எது? புவியின் திடமான மேற்புற அடுக்கு அப்படின்னா புவி மேலோடு. புவி மேலோடு. தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் காணப்படும் இடம் என்ன? தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் காணப்படுற இடம் வேதாரண்யம். ஓகேங்களா? வேதாரண்யத்தில் காணப்படுது. வேதாரண்யம். கீழ்கண்ட மலைகளில் எவை கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. நீலகிரி, கல்வராயன், பழனி, சேர்வராயன் மலைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? கல்வராயன் மலையும் சேர்வராயன் மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. ஓகேங்களா? வீடூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. விழுப்புரத்தில். கீழ்கண்டவற்றுள் படிவ பாறைகள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். சுண்ணாம்புகள், கிரானைட்டு, பசால்ட்டு, நிலக்கரி கொடுத்துருக்காங்க. இதில் எது படிவ பாறை அப்படின்னா 1 சுண்ணாம்பு கல்லும் நிலக்கரியும் தான் படிவால் ஏற்படுறது. ஓகேங்களா? உலக வனவிலங்குகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக வனவிலங்குகள் தினம் எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி. பொறுத்துக. வைகை, வைப்பாறு, சிற்றாறு, கோதையாறு இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது. வைகை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரையில் இருக்குது வைகை. ஓகேங்களா? வைப்பாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர்லேயும், சிற்றாறு வந்து தென்காசிலையும், கோதையாறு கன்னியாகுமரிலையும் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் சுற்று பாதைகளுக்கு இடையே சூரியனை சுற்றி வரும் சிறிய பாறை துண்டுகளின் குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குறுங்கோள்கள். அடுத்தது ஒவ்வொரு கோளோட துணைக்கோளை நம்ம பொருத்தணும்.
ஃபஸ்ட்டு வியாழன். ஸோ வியாழனோட துணைக்கோள் என்ன அப்படின்னா யூரோப்பா அப்படிங்கிறது. சனியோட துணைக்கோள் வந்து டைட்டன். யுரேனஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிராண்டா. நெப்டியூனுக்கு ட்ரைட்டன் அப்படிங்கிறது அதனுடைய துணைக்கோளாக இருக்குது. உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது என்னவா இருக்கும்? உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தமானது குறையும். உலகின் எரிமலைகளில் 3/2 பங்கு எரிமலைகள் காணப்படும் பகுதி எது? உலகின் எரிமலைகளில் 3/2 எரிமலைகள் காணப்படும் பகுதி பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் நெருப்பு வலயம். அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கேரளாவில் அமைஞ்சிருக்கு. வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி எது? வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி பூமத்திய ரேகை பகுதி. பூமத்திய ரேகை பகுதி. கீழ்கண்டவற்றுள் திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறும் பகுதி எது? கீழ்கண்டவற்றுள் திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறும் பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி. மத்திய தரைக்கடல் பகுதி. இளைய பெருங்கடல் என கருதப்படும் பெருங்கடல் எது? இளைய பெருங்கடல் என கருதப்படும் பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடல். அண்டார்டிக் பெருங்கடல். கீழ்கண்டவற்றில் எது பாலைவன சூழலில் காணப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எது பாலைவன சூழலில் காணப்படுதுன்னா கள்ளிச்செடி தான். கள்ளி செடி. கீழ்கண்டவற்றுள் ஓதங்கள் உருவாகுவதற்கான காரணம் என்ன? கீழ்கண்டவற்றுள் ஓதங்கள் உருவாகுவதற்கான காரணம் அப்படின்னா சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசை தான். சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசை தான். அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் இது. அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கேசோ கடல். சர்க்கேசோ கடல். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.